ரைட். ஸோ ப்ரைசிங் பேட்டர்ன் அப்படின்னு அடுத்தது வரும். வாட் இஸ் ப்ரைசிங் பேட்டர்ன்? ரைட். இன்னமும் நீங்கள் டபிள்யூ பேட்டர்னில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எம் பேட்டர்ன் பார்க்குறீங்களா? டபுள் டாப் டபுள் பாட்டம் பார்க்குறீங்களா? ஹெட் அண்ட் ஷோல்டரை பிடிச்சி ட்ரேட் பண்ணுறீங்களா? இப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இயலாது. ஒர்க் பண்ணாதுன்னு சொல்ல இயலுமா? இயலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது, தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்மேஷன் கொடுக்குது, எந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுக்குது, எதில் டபிள்யூ பேட்டர்ன் வந்து வருது அப்படின்றத பொறுத்து டிசிஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில இடத்துல வேலை செய்யும், ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. ஒரு சில இடத்துல எஸ்எம்டின்னு பார்ப்போம், 2 சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி விட்டு எஸ்எம்டின்னு பார்ப்போம். ஒரு சில இடத்துல வந்து எஸ் திஸ் இஸ் த டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சில இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து இன்வெர்ஸாக கிரியேட் பண்ணாலோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை கொடுத்தாலோ இந்த இடத்துல வரக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி நான் ட்ரேடை வந்து என்ட்ரி அடிப்போம். அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு மறந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ரைட். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தர இல்லைன்னா அந்த ட்ரேடை எடுக்காமல் பேசாமல் இருக்கிறது நல்லது. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது, ஒமிட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ரீட்டைலர் பேட்டர்ன்ஸ் தான் வந்து இப்போ சொன்ன ஃபார்மேஷன் எல்லாமே. இன்ஸ்டிடியூஷனல் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது, வாங்க என்னன்னு சொல்லி உள்ள பார்க்கலாம். ரீட்டைலர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, எது ஃப்ளாகு, ஃப்ளாட்டு, ரைட். அதே மாதிரி ட்ரையாங்கிளில் வந்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஒரு சைடால் வரும் அந்த ட்ரையாங்கிள், ரைட். இப்போ பீனட்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரி, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த முக்கோணம் மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் எந்த இடத்துல நம்ம இந்த முக்கோணத்தை வந்து பார்க்கணும், எப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து பார்க்கணும், எப்போ இந்த பீனட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஐடியா வந்தால் மட்டும் உள்ளே போகணும். பிகாஸ் இதை வந்து ரீட்டைலர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஐடியாஸ். சரி, இந்த ஐடியா படி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகணும்னு எந்த தேவையும் இல்லை. எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யும், எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யாது. இதை வந்து நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து ரீட்டைலருக்கு உரியது. பீனட், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், டபுள் டாப் டபுள் பாட்டம், எம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டரு, டபிள்யூ அண்ட் எம், அதே மாதிரி ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், ரைட், ரைசிங் வெஜ்ஜு, ஃபெல்லிங் வெஜ்ஜு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை வரும். ஸோ இது எல்லாமே வந்து ரீட்டைலரோட ஐடியா, ரைட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயோ இல்லை இன்ஸ்டிடியூஷனோ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வளமையாகவே ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு தான் முதலாவது போகிறது. சரி, ஒரு மொத்த சார்ட்டு, அதாவது சிம்பிளாக எடுத்துக்கலுங்க. மரதன் ஓடக்கூடிய ஒரு ஆளுக்கு 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுக்கு 100 மீட்டர் ஓடுறதுங்கிறது பெரிய விஷயமாவே இருக்காது. என்ன பண்ணுவான், 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னு நினைக்கிற உசைன் போல்ட்டு 8 செகண்டில் ஓடிடுவாப்பில், இல்லை ஒரு 9 செகண்டில் ஓடிடுவாப்பில். டைமை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, மாற்றிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது, ரைட்டா. அவள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுவார். ஆனால் 42 கிலோமீட்டர் ஓட விட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் 42 கிலோமீட்டர் மரதன் ஓடுறதுக்குரிய ரெடி பண்ண ஒருத்தன் 42 கிலோமீட்டரை ஓடி முடிப்பாப்புல. ஏன்? இதை மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனும். அவனுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு டார்கெட் அடிச்சிருவாப்புல. அவன் மெல்ல 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 அங்கே தான் போய் சேரும். நம்ம தான் போய் என்ன பண்ணுவோம், குறுக்கால போய் நின்று அடி வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள். ஐடியா விளங்கிட்டா? நம்ம 100 மீட்டர் ஓடுறதுக்கு நம்ம பார்க்கறது இல்லை, அவன் மரதன் ஓடுறான்னா அவனோட சேர்ந்து நம்ம ஓடணும், இதை வந்து பார்க்கணும். ஐடியா விளங்கிட்டு தானே? சரி, பவர் ஆஃப் 3 அப்படிங்கிறது வந்து ஏஎம்டி அக்யூமுலேஷன், மெனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எகெயின் ரீ அக்யூமுலேஷன், கன்சோலேஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ வட் எவர், ஏதாவது ஒன்று மாறி 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 வந்துட்டே இருக்கும், ரைட்டா. இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பார்க்கக்கூடிய ஐடியா. அதே மாதிரி வீக்லியில் போய்த்து ஒரு ட்ரெண்டை பார்க்குறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதை தான் வந்து பெரும்பாலான பேங்க்ஸு, பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வீக்லி ஃபார்மில் வரக்கூடிய ட்ரெண்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி ஆறுதலாக அந்த இடத்துக்கு போய் சேரலாம், ரைட். ஒரு நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் வீக்லியில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஒரு விஷயமாகவே இருக்காது, இடைக்குள்ளே வர நியூஸ் ஒரு விஷயமாகவே இருக்காது, ரைட். ஸோ தெளிவான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தெளிவான இடத்துல கொண்டு போய்த்து விட்டுருவாங்க, ரைட்டா. அதே மாதிரி லிக்யூரிட்டி கிராப் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னது, ஈக்குவல் ஹைஸில் அடிக்கலாம், ஈக்குவல் லோவில் அடிக்கலாம், ப்ரீவியஸ் டேயோட அடிக்கலாம், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவலில் அடிக்கலாம், ஒரு செஷனோட ஹைஸ் லெவலில் அடிக்கலாம், ட்ரெண்ட் லைனில் அடிக்கலாம், ரைட். ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ஒரு சைட்வேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விக்கை தூக்கி அடிச்சுட்டு வரலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் அடிக்கலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து லிக்யூரிட்டி ஃபார்மேஷனை அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், பிரேக்கர் பிளாக் வந்து ஹெட் ஆகுது, சரியா. வரேன். பிரேக்கர் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும், இப்போ நான் செலக்ட் பண்ணேனே இது
இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த ஏரியா வந்து உடைச்சிக்கிட்டான். உடைச்சா வந்து என்னவா இருக்கும், எனக்கு இது பிரேக்கர் பிளாக் இல்லைங்கிட்டு உடைச்சிட்டு ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா. ஸோ தட்ஸ் இட், பிரேக்கர் பிளாக் பேட்டர்ன் வரலாம். ஆர்டர் பிளாக் ப்ளஸ் எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் இதோட சேர்ந்து வரக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்கலாம். லண்டனில் வந்து ஸ்வீப் பண்ணி போட்டு ரிவர்சலுக்கு திரும்பக்கூடிய பழக்கம் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும், அதுவாக இருக்கலாம். சரியா. டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட்டை சும்மாவே என்ன பண்ணுறது, ஒரு ஹையஸ்ட்டை விக்கு மூலமாகவோ இல்லை ஒரு பொடியை வச்சோ க்ளோசிங் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் இன்ஸ்டண்ட்டாக சடனாக திரும்பி அதே இடத்துக்குள்ளே வாரது. சரி. இப்போ எக்ஸாம்பிள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து வந்துட்டான் அப்படின்றத என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் வந்து தெளிவாக பிஓஎஸ் வச்சுருக்கு. அப்போ ஐடியா என்னது, இது சும்மா இந்த பக்கம் விடாமல் இப்படி பார்த்தோன்னா ஓகே மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் மூவில் கீழால் பிஓஎஸ் கொடுத்துருக்கான், சுப்பீரி பெட்டரு. அப்போ ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவான், கீழே வரப்போகிறான் இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கீழே எடுத்துட்டு மேலே கொண்டு போய் உடச்சி விட்ருக்கான். புரியுதா. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்சல் எகைன் திரும்ப உள்ளக்க வருது, எகைன் மேலே போகுது. ஏன் உள்ளே வருதுன்னு சொல்கிறேன், மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு தான், கீழே உடச்சி ஃபேக்கான ஒரு மூமெண்ட் மாதிரி காட்டிட்டு எகைன் உள்ளார வந்துட்டான். இங்கே ஒரு எம்எஸ்எஸ் இல்லை சிஹெச்ஓசிஹெச் ஏதாச்சும் ஒரு எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தாச்சு, எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பிளாக் ஆகும், இந்த இடத்துல வந்து 50% என்ட்ரி போடணும் இப்படின்றது இன்ஸ்டிடியூஷனோட ஐடியா. புரியுதா இப்போ உங்களுக்கு. ரைட். ஸோ இதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. விக்கு சூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பொடி க்ளோஸாகவும் இருக்கலாம். அது தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்.